what it means to India. So I'm really glad to be here. Yeah, hometown hero, homecoming, like the celebrations are right. Like what is the message to the fans? You guys are amazing. You gave me so much energy. So yeah, looking forward to meeting you all. Side. Ida, Vandi. This is the vehicle. உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்றுள்ள குகேஷிற்கு சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் தற்பொழுது சிறப்பான வரவேற்பு அங்கு அளிக்கப்பட்டு வருகிறது. தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது குறித்தான விவரங்களையும் வழங்கி வருகிறார் எம்முடைய செய்தியாளர் கார்த்திக் ராஜா. தற்பொழுது குகேஷ் அவர்கள் தற்பொழுது தமிழ்நாட்டிற்கு வருகை தந்திருக்கிறார். தொடர்ச்சியாக நாளைய தினம் தமிழக அரசு தரப்பிலிருந்து அவருக்கு சிறப்பு விழாவானது நடைபெற இருக்கிறது. அந்த விழா குறித்தான கூடுதல் விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். கௌதமி, உலக செஸ் சாம்பியன் பட்டத்தை குகேஷ் விஸ்வநாதன் ஆனந்திற்கு பிறகு வென்றுள்ளது. அதாவது குறிப்பாக இந்தியர் ஒருவர் விஸ்வநாதன் ஆனந்திற்கு பிறகு செஸ் சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் அவருக்கு வரவேற்பும் வைக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழக அரசு சார்பில் 5 கோடி ரூபாய் அவருக்கான பரிசு வழங்கப்படும் என்று தமிழக முதலமைச்சர் அறிவித்திருந்தார். அந்த வகையில் அவர் இன்று சென்னை திரும்பியுள்ள அவருக்கு நாளை சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெறக்கூடிய பாராட்டு விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு அவரை பாராட்ட உள்ளார்கள். தொடர்ந்து அவருக்கான அந்த 5 கோடி ரூபாய் பரிசு தொகைக்கான காசோலையும் நாளை வழங்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. கௌதமி, உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கார்த்திக் ராஜா. தொடர்ச்சியாக அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு வரோம். 18 வயதில் உலகின் செஸ் சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருக்கிறார் குகேஷ். உலக அளவில் பல்வேறு எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தி இருந்தது இந்த விளையாட்டு தொடர்பான அந்த போட்டி. தொடர்ச்சியாக பல்வேறு சுற்றுகளில் இருவருக்கும் இடையே டிரா ஆன நிலையில் இறுதிப் போட்டியில் வெல்வது யாரோ அவர்களே சாம்பியன்ஷிப் பட்டத்தை கைப்பற்றுவார்கள் என்ற சூழலில் தமிழகத்தைச் சேர்ந்த குகேஷ் அதில் வெற்றி பெற்று தற்பொழுது உலக செஸ் சாம்பியனாக வெற்றி வாகை சூடியிருக்கிறார். இந்த நிலையில் அவர் சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையத்தில் தற்பொழுது வந்திறங்கிய நிலையில் அவருக்கான அந்த வரவேற்பு மிகச் சிறப்பாக வழங்கப்பட்டு வருகிறது. அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் அஜய். தற்பொழுது குகேஷ் அவர்கள் அங்கு விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திச்சாரு. அப்போது அவர் தெரிவித்த கருத்துக்கள் என்ன, அது தொடர்பான விவரங்களை பகிர்ந்து கொள்ளலாம். நிச்சயமாக சர்வதேச உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி என்பது கடந்த நவம்பர் 27ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வந்தது. அந்த செஸ் தொடர்ல சீன வீரரான பிங் லிரினை எதிர்த்து விளையாடிய குகேஷ் 18 வயதுல உலக சாம்பியன் பட்டத்தை வென்றிருக்கிறாரு. 14 சுற்றுகள் கொண்ட இந்த தொடரை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 13 தொடர்கள் சமநிலையில், அதாவது 6.5 புள்ளிகள் பெற்ற நிலையில 7.5 புள்ளிகளை பெறுவதில் வெற்றியாளர்களாக அறிவிக்கப்படுவாரு. அந்த வகையில 14வது சுற்றுல வெற்றி பெற்று இளம் 18 வயதுல உலக சாம்பியன் பட்டத்தை வென்றதன் மூலமா இளம் உலக சாம்பியன் இந்த பட்டத்தோடு தற்பொழுது இந்தியா வந்திருக்கிறாரு குகேஷ். இதற்கு 11 கோடி சர்வதேச செஸ் சம்மேளனம் என்பது 11 கோடி வெற்றி பெற்றவருக்கு வழங்கியிருக்கிறது. இந்த நிலையில சென்னை மீனம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விமான நிலையத்திற்கு தற்போது சிங்கப்பூரிலிருந்து வந்து இருக்கக்கூடிய குகேஷுக்கு SDAT தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மூலம் பிரமாண்ட வரவேற்பு என்பது அளிக்கப்பட்டு வருகிறது. குறிப்பா இந்த விமான நிலையத்தில் அவருக்கு பூங்கொத்து என்பது கொடுத்து வரவேற்கப்படவிருக்கிறது. குறிப்பா SDAT சார்பில் வாகனம் ஒன்று, த நியூ கிங் இன் த கிங்டம் ஆஃப் தி செஸ் என்ற வாசகம் பொருந்திய ஒரு வாகனம் என்பது நிறுத்தப்பட்டிருக்கிறது. 18வது உலக சாம்பியன். அஜய், உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.